உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது. சந்திரமுகியே முதல் நடிக்க வேண்டியது சிம்ரன் தான். எனக்கு தெரியல ப்ரோ, சத்தியமாக ஹிந்தி படம் பார்க்குற மாதிரி ஃபீலே இல்லை. ஒரு நல்ல தமிழ் படம் பர்ஃபார்மன்ஸோட எப்படி பார்த்தா அப்படி இருக்கும். அது வந்து சமுத்திரக்கனி சார்லாம் இருக்கும்போது நிறைய இருக்கும், அந்த மாதிரிலாம் ஒன்று எதிர்பார்த்தோம். இதில் மட்டும் இல்லை வில்லி, அவங்க ஏற்கனவே பார்த்தே ரசித்தேன்ல வில்லி, இப்போ பின்னாடி இருந்து ப்ராம்ப்டிங் எடுத்து கொடுக்குறாங்க பாருங்க. இந்த காலத்தில் படம் ஓடாது, பொதுமக்கள் எல்லாருமே பார்க்கணும். அப்போ எல்லாருமே பார்த்து என்கரேஜ் பண்ணால் படம் ஓடும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மொழியிலையும் ஓடின படம், அதனால் தப்பு இல்லை, ஒரு பார்க்கலாம். ட்விஸ்ட்டு, சீன் பை சீன் ட்விஸ்ட்டு எல்லாமே இருக்குது. வழக்கமாக பிரசாந்த் படத்தில் வர மாதிரி 5 பாட்டு 5 ஃபைட்டு, அந்த படத்தில் வடிவேல் சார், வின்னர் படத்தில் வடிவேல் சார் காமெடி, அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்காம ஒரு நல்ல படம் பார்க்கணுன்னு வந்தீங்கன்னா பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், அவங்க காம்போ வந்து ஏற்கனவே, ஆமாம் அவங்க ஆல்ரெடி சிம்ரன் மேடம் வந்து ஏற்கனவே பார்த்தேன் ரசித்தேன் ஒரு படத்தில் நெகட்டிவ் பண்ணியிருக்காங்க. என்ன? ஆமாம், நீங்கள் கண்ணெதிரை தொண்டால்னா சில்வர் ஜூப்ளி படம், ஜோடியெல்லாம் 100 days படம், நிறைய படம். அந்த வில்லியா பண்ணது வந்து இதில் மட்டும் இல்லை வில்லி, அவங்க ஏற்கனவே பார்த்தேன் ரசித்தேன்ல வில்லி, இப்போ பின்னாடி இருந்து ப்ராம்ப்டிங் எடுத்து கொடுக்குறாங்க பாருங்க. அதாவது பார்த்தேன் ரசித்தேன் ஒரு படம், அந்த படத்தில் பிரசாந்தும் லைலாவும் லவ் பண்ணுவாங்க, சிம்ரனும் லவ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இவன் பிரசாந்த் லைலாவை லவ் பண்ணுறாங்கனால சிம்ரன் வந்து வில்லியாக மாறுவாங்க. இது அப்படி கிடையாது, அவங்க வந்து கார்த்திக் சாரோட ஒய்ஃபு. இது வந்து நெகட்டிவ் வில்லி, அக்மார்க்கு முத்திர குத்துற வில்லி. அவங்க ஆக்டிங் உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது. சந்திரமுகியே முதல் நடிக்க வேண்டியது சிம்ரன் தான். சிம்ரன் மேடம் ஏதோ மாசமாக இருந்தாங்க, ப்ரெக்னென்ட்டுங்கிறனால தான் வந்து ஜோதிகா நடித்தாங்க. சிம்ரன் வந்து ஆக்டிங்கில் அவங்கள அடிச்சிக்க முடியாது, அவங்க பின்னிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2 மணி நேரம் படத்தை தூக்கி நிறுத்துறதுல பிரசாந்துக்கு எவ்வளோ பங்கு இருக்கோ அதேமாதிரி சிம்ரனுக்கு பங்கு இருக்குது. உட்காந்து பார்க்க முடியாத அளவுக்குலாம் இல்லை, இந்த படம்லாம் உட்காந்து பார்க்கலாம், அவ்வளோ கிடையாது. அப்போ நீ எந்த அளவுக்கு ரிவ்யூ எடுத்து பாதிக்கப்பட்டிருப்பீங்கிறது தெரியுது. அப்படி கிடையாது, சில படம்லாம் உட்காந்தோன்னே ஐயோ அப்படி நெளியெல்லாம் வைக்கும். இது அப்படியெல்லாம் கிடையாது, பார்க்கலாம், நம்பி பார்க்கலாம். ஒரு தடவை தியேட்டரு, அதாவது இது வந்து டிவியில் வரும், டிவியில் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம், மொபைலில் டவுன்லோட் பண்ணி எல்லாம் பார்க்கலான்னு இல்லாமல் தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு நல்லாயிருக்கும், தியேட்டரில் பார்க்கலாம். அந்தகன்றது வந்து ஒரு நல்ல படமாக வந்திருக்குது. நான் வந்து ஒரு நல்ல பழைய படமாக இருக்கும்னு நினச்சேன். நான் ரொம்ப வருஷமாக தின்னுக்கிறானுங்களே, பழைய படமாக கொடுத்துருவாங்க, அவுட்டர் ஃபிலிமாக இருக்கும்னு நினச்சேன். பட் வந்து ரொம்பவே நல்லா வந்துருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு வரும்ன்ட்டு. யங் ஆடியன்ஸும் கைத்தட்டுற அளவுக்கு ஒரு நல்ல படமாக கொடுத்துருக்காரு தியாகராஜ். எனக்கு தெரியல ப்ரோ, சத்தியமாக ஹிந்தி படம் பார்க்குற மாதிரி ஃபீலே இல்லை. ஒரு நல்ல தமிழ் படம் பர்ஃபார்மன்ஸோட எப்படி பார்த்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் ஃபீலிங்காக இருந்தது. இப்போ ரீசெண்டாக ராயன் பார்த்தல, அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் குறையலாம் பார்த்தோம், அதே மாதிரி தான் இதுவும் பர்ஃபார்மன்ஸ் குறையலாமல் ஒரு படம் நல்லா பார்த்துக்கிறாங்க. கார்த்திக் சார் வந்து அந்த ஒரு ஆக்டராக தான் காட்டுறாங்க. அந்த கார்த்திக் சாரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படியே தான் வருது. அவர் எப்படி பேசுவார், அந்த ஸ்டைலில் அப்படியே தான் எடுத்துன்னு வராங்க. சமுத்திரக்கனி சார் சூப்பராக பார்க்குது, காமெடி அவர் அங்கங்கே பண்ணுறாரு, அதனால இது பார்க்குறதுக்கு பர்ஃபார்மன்ஸ் வச்சு நீங்கள் கொஸ்டினே கேட்க முடியாது, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. யோகி பாபு மட்டும் தான் காமெடி லைட்டாக மிஸ் ஆகுது, பட் பார்க்கலாம், ஓகே தான், அக்செப்டபுள். அதனால தான் அப்புறம் பார்க்கறதுக்கு, ஏன்னா ஒரு ஃபன்னாக இருக்குது, பார்க்குறதுக்கு ஃபன்னாக நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. பேரா தான் பண்ணணும் அவசியம் இல்லைல்ல, ஆப்போசிட்டாகவும் பண்ணலாம், நல்லா தான் இருக்குது பார்க்குறது. அவங்க சிம்ரன் வந்து மெயின் வில்லி ஆக்சுவலாக படத்தில், அது வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. அது ஆக்சுவலாக சஸ்பென்ஸு, நான் சொல்லிடுறேன், அவங்க தான் மெயின் வில்லி, நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. படம் வந்து தாராளமாக பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். பிரசாந்த் சார் அவர் இன்னும் நல்லா, அவர் நிறைய படம் நம்ம பார்த்துருப்போம், அவர் கூட தேட்டரில் உட்காந்து பார்த்த ஒரு ஃபீல் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுதான் வந்து இந்த படத்தில் ஒரு நான் விரும்பி ஒரு என்ஜாய் பண்ணி பார்த்த படம். அது எல்லாமே ஒரு சாங்கும் சரி, ஃபைட் சீக்வன்ஸ் வந்து அவ்வளோ படத்தில் இல்லை. அது வந்து சமுத்திரக்கனி சார்லாம் இருக்கும்போது நிறைய இருக்கும், அந்த மாதிரிலாம் ஒன்று எதிர்பார்த்தோம், ஆனால் ஃபைட் சீக்வன்ஸ் வைக்கல. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி, டிஃப்ரெண்ட்டான ஒரு சீக்வன்ஸ், ஆக்ட்ரிக்ஸ் எல்லாமே சேரும் போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு படம். பிரசாந்த் சாரும் வந்து 6வது படம் இது, எப்படி வந்திருக்கு இந்த படம், அவங்களோட காம்பினேஷன் சீன்ஸ்லாம் எப்படி? என்ன இது பார்க்கும்போது எங்களுக்கு பழைய படம் அந்த ஒரு இதுதான் அப்படி ஃபீல் ஆச்சு. அவங்க கொஞ்சம் மாடர்னான கேர்ளாக இருந்தாங்க. பிரசாந்த் சார் வந்து இந்த கேரக்டருக்கு என்னவோ அந்த ஒரு பிளைண்ட் கேரக்டர் என்னவோ அந்த கேரக்டர் இருந்துச்சு. அதுதான் அந்த ஒரு இது நல்லா இருந்துச்சு. அதான் ஒரு சந்தோஷம் வேறு சொல்கிறேன்னு, சாங்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எங்களுக்கு அவ்வளோவா இது ஆகலை, எங்களுக்கு மைண்டில் ஏறல. சாங்ஸ் இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் பார்த்தும் போதே எங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இது ஆகும். ஃபேமிலியாக பார்க்கலாம் ப்ரோ, ஃபேமிலியாக பார்க்கலாம்.